ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சொல்கிறார், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். சங்கீத புஸ்தகம் 44வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 44வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ள அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே நாட்டினி. இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை பரவ பண்ணினார். அவர்கள் தங்களுடைய பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். சகோதரனே, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரன் மேல் பிரியமாய் இருந்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுநாதர் கரையேறினவுடன் வானத்திலிருந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிரசின் மேல் இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமாய் இருக்கிறார்? 2 கையை போய் அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? 2 கையை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? 2 கையை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட்,
ஹalleluya. ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்கிறார், நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். சகல ஜாதியாரையும் சகல பாஷைக்காரரையும் நான் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமையை சகல கண்களும் காணும். உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். சகல பாஷைக்காரரையும் சகல ஜாதியாரையும் நான் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அப்பொழுது அவர்கள் என் மகிமையை காண்பார்கள். தேவனுடைய மகிமை அளவற்றது. மறுரூப மலைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்து கொண்டு இயேசு கடந்து சென்றார். அவர்களோ நித்திரை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது மோசேயும் எலியாவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுநாதரோடு பேசி கொண்டிருந்த காட்சியை பேதுரு கண்ட பொழுது, தகப்பனே, இங்கே 3 கூடாரம் போட்டு விடலாம். உமக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று. உம்முடைய மகிமையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். சகல ஜனங்களும் உன்மேல் கர்த்தருடைய மகிமை வருகிறதை காண்பார்கள். ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். முதல் வசனம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயி தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் வம்சத்தில் என் இயேசு தோன்றினார். தாவீதுக்கு கர்த்தர் அருளின வாக்கு, உன் கற்ப பிறப்பை நான் எழும்ப பண்ணுவேன். உன்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் வாக்கருளினார். அந்த வாக்கு இயேசு கிறிஸ்து வரைக்கும் தொடர்ந்தது. ஏரோது இயேசுவை பார்த்து கேட்டான், நீ யூதருக்கு ராஜாவாமே? நீ ஆம் அப்படின்னு சொல்லல, நீ சொல்லுகிறபடியே. இயேசு ராஜாவாய் வந்தார். ஆனால் அவருடைய சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளையே, அந்த ஈசாயின் வேருக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அந்த ஈசாயின் வேருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஏன் அந்த ஈசாயின் வேருக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். மகிமை அங்கே உதிக்கும். தேவனுடைய பிரசன்னத்திலே ஜனங்கள் மூழ்குவார்கள்.
தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மகிமையை நீ தரிசிக்க விரும்புகிறாயா? அந்த தாபர ஸ்தலத்தை நீ வாஞ்சிக்கிறாயா? தேவன் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பரிசுத்த சந்நிதியில் அவருடைய மகிமையினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தாவீது சொல்கிறார் 26வது சங்கீதத்திலே, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஏன்? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நான் தரிசிக்க வேண்டும். ஈசாயின் வேருக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். தேவனுடைய மகிமையிலே நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை ஸ்தாபித்திருக்கிறது, வியாபித்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, hallelujah, 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 praise the Lord. லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30 32 வசனங்கள் வரை வாசிக்கலாம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கும், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். சிமியோன். இருபத்தஞ்சிலிருந்து 32 வசனம் வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும், அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர இயேசு வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால், மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, அடியேனை இப்பொழுது சமாதானத்துடன் போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இயேசு யாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்க. மகிமை, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். நமக்கு மகிமை, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், புறஜாதியாய் இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இப்பொழுது நீதிமானாய் மாறிவிட்டோம். நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, glory to God, glory to God. கரங்களை தட்டி, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. சங்கீத புஸ்தகம் 98வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி, கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி, தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார்.
கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். தம்முடைய நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். தம்முடைய நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். இயேசு நீதியுள்ளவர். ஆனால் சர்வலோகத்தின் பாவத்தை அவருடைய தோளின் மேல் சுமந்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்தார். கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. இயேசு நீதிமான். இயேசு ஒரு இடத்தில் சொல்கிற பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பினுடைய நீதி மறைக்கப்பட்டது. யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலை தண்டனை அனுபவித்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நீதியை பட்டப்பகல் சூரியனை போல என் தேவன் விளங்க பண்ணினார். உன் நீதியும் பட்டப்பகல் சூரியனை போல விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கரங்களை தட்டி glory to God, 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 hallelujah. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 97:6 வாசிக்கலாம். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். Receive. தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள். தேவனுடைய மகிமைக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறோம் நீங்களும் நானும். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சங்கீதம் 115 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுநாதர் சொல்லுகிற பொழுது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்கிறதுனால் என்ன பலன்? உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள். திருக்குறள்ல கூட ஒரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். நமக்கு ஒருத்தன் தீமை செய்கிறானா அவனுக்கு ஒரு நன்மை செய்ய அவன் மாறிடுவான். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை எடுத்து உயர்த்தி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரங்களை தட்டி ஒரு ரிசீவ் பண்ணலாமா? கர்த்தருடைய மகிமை ரிசீவ் பண்ணலாமா? கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாமா? இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். தேவனுடைய மகிமை உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த ஸ்தலத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. Glory to God, glory to God.
சங்கீதம் 50வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. என் தேவன் நீதி உள்ளவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நியாயாதிபதியா? நீதி உள்ள நியாயாதிபதியா, அநீதி உள்ள நியாயாதிபதியா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீதி செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதமாய் கடந்து வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வல்லமையாய் கடந்து வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. The power of God, the power of God. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பரலோகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் கடாட்சித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரைட் now. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். மோசே சொல்றார், நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்பு மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் போதும். சாயங்காலத்தில் ஒரு டின்னர், ஒரு சாப்பாடு வேணும்னா இறைச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். விடியற் காலத்தில் திருப்தி அடைய அப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வானத்திலிருந்து அப்பம் பொழிகிறது. நான் சொன்னல பழைய வீடு ஆராதனையில் 2 வாரத்தில் 12 நாளில் கானானுக்கு போயிடலாம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் 40 வருஷம் சுற்றுப்பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். இந்த 40 வருஷத்திலேயே இவங்க பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி வணங்கினவங்க 12 நாளுக்குள்ளே எப்படி கானானை அடைய முடியும்? எகிப்துக்கு பின்னாடி திரும்பி போயிடுவாங்க. மோசேட்ட ஆரோன்ட்ட சொன்னாங்க, 40 நாள் உபவாசம் இருக்க சீனாய் மலைக்கு மோசே ஏறினாரு, இன்னும் இறங்கி வரல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரில, எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு, ஆபரணங்களை கலட்டி இந்த அக்னியில போடுங்க. அது பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகிமை உனக்கு சாயங்காலத்தில் இறைச்சியை கொடுக்குது. கர்த்தருடைய மகிமை விடிய காலத்தில் நீ திருப்தி அடைய அப்பத்தை கொடுக்குது. 2 கை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ரிசீவ், சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ரிசீவ் த பவர் ஆஃப் காட். Glory to God, 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 glory to God. Hallelujah. யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு
மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. மேகம் அதின்மேல் தங்கி. மேகம் அதின்மேல் தங்கி. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, அவருடைய ஜீவன் மூலமாக, அவருடைய மாம்சமாகிய திரையின் மூலமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையில் உட்கார்ந்து ஆராதிக்கிறது தேவன் உனக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியன் விசுவாசிக்கிறவங்க 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிசீவ் 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 ரிசீவ். கர்த்தருடைய மகிமை, 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 கர்த்தருடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. லேவியராகமம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. 2 கையை நான் உயர்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய மகிமை வானத்திலிருந்து உதிக்க போகிறது. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிங்க. ஒரு மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ரபாஷியா கரபாலா சந்தலா ரிபாலா பாதுராபாலா ஓ ஷகர லபனா ரகதனா ஷீகனா ரிபாலா பௌஷாலா சந்தன ரகதன ரியா கரபாலா ஷபரபாலா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி எல்லாரும் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தான். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தான். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். என்னுள்ளம் தேவன் பான் ஏசனை ரட்சித்தான். நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாலே. என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமென். உள்ளம் பொங்கி பொங்கி வழியுதா? ஆமென் ஆமென். பொங்கப்பான பொங்கி வழிகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வழியணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். Glory to God, glory to God, glory to God, glory to God. Jesus, hallelujah, hallelujah. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயத்தை விவரித்து சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயத்தையும் விவரித்து சொல்லுங்கள். அமைதியாயிட்டீங்க? சொல்லுவீங்களா? கர்த்தருடைய மகிமையை சொல்லுவீங்களா? கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே,
தாவீது அரசன் சொல்றாரு, ஜாதிகளுக்குள் நம்முடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள், விவரித்து சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்குச்சுன்னா நீங்க ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய மகிமை அந்த வேலையை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு மனிதனை நிரப்பக்கூடியது கர்த்தருடைய மகிமை. தேவனுடைய மகிமை சிரசிலே அமரக்கூடியதாய் இருக்கிறது. உங்களுக்குள் கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர், தெரிந்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி நீங்க கடந்து போங்க. கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமேயானால், கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டுமேயானால், கர்த்தருடைய மகிமையினால் நீ நிரப்பப்பட வேண்டுமேயானால், அவருடைய மகிமையை நீ ஜாதிகளுக்கு சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறீங்க? வலது கரத்தை எடுத்து உயர்த்தி, வலது கரத்தை எடுத்து உயர்த்தி, ஓ பவர் ஆஃப் காட், ஓ பவர் ஆஃப் காட், ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பார்க்கிறார். வலது கரத்தை எடுத்து உயர்த்தி தேவனுக்கு நேராய் காட்டுங்கள். பிரைஸ் காட், ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் தேவனுக்கு நேராய் காட்டுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஏசாயா 42:12 தீர்க்கன் சொல்லுகிறார், வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்கள், அவருடைய துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருடைய துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமாய் இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியிலே கடந்து வருகிற பொழுது வியாதி உங்களை விட்டு ஓடியே போயிடும். கர்த்தருடைய மகிமைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீ துதிக்கிற பொழுது, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படுகிற பொழுது உன் பலகீனம், வியாதி சொல்லி ஓடியே போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் துதிக்க ஆயத்தமா? தேவனுடைய பிள்ளையே, நீ துதிக்க ஆயத்தமா? நீ துதிக்க ஆயத்தமா? கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர், சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை துதி, அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி யோசபாத்து யுத்தத்தில் ஆர்மியை அனுப்பலை, படை வீரர்களை அனுப்பலை. கர்த்தர் சொன்னார் யோசபாத்துட்ட, நீ ஆர்மிக்கு முன்னாடி இன்னொரு ஆர்மியை நீ வை, துதிக்கிற சேனையை வை. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்த எண்ணிலடங்காதோர் ஒருவருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி மாண்டு போனார்கள். கர்த்தர் உன் சத்துருக்களை முறியடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கர்த்தர் உன் சத்துருக்களை முறியடிப்பார். நீ துதி செய்கிற பொழுது,
நீ துதிக்கிற பொழுது, நீ துதிக்கிற பொழுது, நீ துதிக்கிற பொழுது துதி, வாயை விட்டு துதி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லு. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சங்கீதம் 96வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். இதைத்தான் 1 நாளாகமம் 16:24 நம்ம தியானித்தோம். இப்பொழுது நாம் 2 நாளாகமத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ள போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 7வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை வைத்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு மகிமை இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமையை கரங்களை தட்டி ரிசீவ். ஓ glory to God. ஓ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஏசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை. கர்த்தருடைய அங்கலாய்ப்பு. கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை. என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடை. தேவனுடைய பிள்ளையே, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடை. எதெல்லாம் விக்கிரகமாய் இருக்கிறது? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை எதெல்லாம் பறித்திருக்கிறதோ அதெல்லாம் விக்கிரகம். தேவனுக்கு முதலிடம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். 100வது வயதில் ஈசாக்கு கொடுத்துட்டு, மோரியா தேசத்தில் நான் குறிக்கிற மலையில் எனக்கு பலியிடுன்னு கர்த்தர் சொல்லலாமா? கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு கடந்து போனார்.
எதுக்கு? பலியிட. விறகு கட்டைகள் இருக்கிறது, கொல்லிக்கட்டைகள் இருக்கிறது, பலிமிருகம் எங்கே என்று ஈசாக்கு கேட்டபொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். சத்தமா சொல்லுங்க. அங்க ஒரு ஆடு இருந்துச்சு, பலியிட்டு கடந்து வந்தாங்க. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. Glory to God. Glory to God. Hallelujah. 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 எத்தனை பேர் சொல்லலாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஏசாயா 46:13 நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாய் இருப்பதில்லை. அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேலில் என் மகிமையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்கிறார், சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. விசுவாசிக்கிறீங்களா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஆமென். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பலகீனம் மறைகிறது, உன் வியாதி மறைகிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீங்க. 2025 வருஷம் விடுதலையின் ஆண்டாய் இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பகிரங்கமாய் உனக்குள்ளே இறங்கி வருகிறார். உன் பலகீனத்தை மாற்றி போடுகிறார். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய இரத்தத்தின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆவியானவர் பலன் கொள்ளுகிறார். ஆவியானவர் பலன் கொள்ளுகிற பொழுது பிசாசு உண்டு பண்ணுகிற பலகீனங்களுக்கு அந்த சரீரத்தில் இடமே இல்லை. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நான் வேகமாக கடந்து போறேன். 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அந்த மகிமையை நாம் கண்டோம். அந்த வார்த்தை மாம்சமாகியது. இயேசு மாம்சமானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். வார்த்தை மாம்சமாகியது. அந்த வார்த்தை மகிமையாய் வெளிப்பட்டது. இந்த பூமியிலே மகிமையாய் அவதரித்தது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசுவானவர் மகிமையாய் இந்த உலகத்தில் அவதரித்தார். விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். யோவான் சுவிசேஷம் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் எப்படி இருக்கிறான்? உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வருகிற வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனையில் திருவுளம் பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு திருச்சபைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். ஆவியானவர் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வாரத்தில் என்ன தீர்வோடு வருகிறார்களோ, என்ன பிரச்சனையோடு வருகிறார்களோ, அதற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ மனுஷன் பேசுகிற வார்த்தை ஒரு மனிதனை தொடும், சுகமாக்கும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். எல்லா ரெண்டு கையை உயர்த்தி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, எல்லாம் சத்தமா, ஆவியானவரே, எங்கு நான் செல்ல வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தான். எல்லாம் சொல்லுங்க, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத ரெண்டு கையை உயர்த்தி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. அப்படியே வலது கையை எடுத்து தலைமையில வைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். ஷபரா பாலா தூரா பாலா ஷாக்கரா பாலா ஷீகானா ரீகாதாரா பாலா. அந்நிய பாஷையில் பேசுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம். ஓ ரபா ஷியாக்கரா பாலா தூரா பாலா ஷீகானா ரபாலா பௌஷாலா Shantana rigadara bala shikara libashi antana rabala badura bala. O shabara baushi ankana rabana riantara lagadara bala shabara bala. Glory to God, glory to God. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேச வேண்டும். ஆவியானவருடைய சத்தம் தொனிக்க வேண்டும். ஆவியானவர் இடைப்பட வேண்டும். ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும். ஆவியானவருக்கே மகிமை. Glory to God. யோவான் சுவிசேஷம் 11:4.
நான் முடிச்சிடுறேன், சமயமாய் கொண்டு இருக்கிறது. இயேசு அதை கேட்ட பொழுது இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். லாசரு மரித்துட்டாரு, 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தாள் சொல்றாங்க, தகப்பனே எங்களோட இருந்திருந்தா இது சம்பவித்திருக்குமா? என் சகோதரன் மரித்து போய்விட்டான், அவனுடைய கல்லறை அருகில் போக முடியாத நாற்றம் எடுக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வியாதி தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படுவதற்காய் வந்திருக்கிறது. லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. மரித்த சடலத்தில் இருந்து உயிர் உண்டானது, அவன் வெளியே உயிரோடு எழும்பி வந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற மரித்த சடலங்களுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. உனக்குள் இருக்கிற மரித்து போன அவயவங்களுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. தேவனுடைய மகிமை உண்டாவதற்காக, வெளிப்படுவதற்காக இது உன் சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, கர்த்தருடைய மகிமை இந்த வியாதியை முன்னிடத்திலிருந்து புறம்பே தள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, glorify, 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 glorify. Amen, amen, hallelujah. கர்த்தருடைய மகிமை மரித்த சடலத்தை, லாசருவை மரிச்சு போனவனை வெளியே கொண்டு வந்திருக்கோன்னா, கர்த்தருடைய மகிமை உன் சரீரத்தில் இறங்குகிற பொழுது மரிச்ச எந்த அவயமாக இருந்தாலும் சரி, அதில் உயிர் உண்டாகும்னு விசுவாசிக்கிறையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இப்பொழுது விசுவாசி, ரைட் now, இப்பொழுது விசுவாசி. இந்த ராத்திரி வேளையில் கடந்து போகிற பொழுது விடுதலையோடு நீ கடந்து போவா. நீ வியாதியோடு கடந்து போக கூடாது, நீ பலகீனத்தோடு கடந்து போக கூடாது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்குகிற பொழுது வியாதி உன்னை விட்டு வெளியேற வேண்டும், பலகீனம் உன்னை விட்டு வெளியேற வேண்டும். Thank you Lord. நீ புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவாயே. ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. 17வது வசனம் 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. கரங்களை வைத்து புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன் என்று எழுது. கரங்களை வைத்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். புதிய அபிஷேகம் உனக்குள் கடந்து வருகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு கிடைக்கிறது. உன்னுடைய பலகீனம் உன்னை விட்டு புறப்பட்டு டாட்டா காம்பிட்டு ஓடி போகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய சரீரத்துக்குள் கடந்து வருகிறது. கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க, கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெளிப்படுத்தல் 3:12 இறுதியாக முடிக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். உங்க மேல புதிய நாமத்தை எழுதுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புதிய நாமத்தை உன் மேல எழுதுறாரு. பழையவை எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யாய் இருக்கிறான். பழையவை எல்லாம் ஓடி போச்சு, பழைய சுபாவம் கடந்து போச்சு, கோபம் மாறி போச்சு, சாந்தம் உனக்குள்ள வந்தாச்சு, புதிய மனிதனாய் நீ மாறிவிட்டாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God. Hallelujah. 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 Praise God. Hallelujah. அப்படியே முழங்கால் போடலாமா கொஞ்ச நேரம்? ஜீசஸ் ஆசீர்வாத ஜெபம். Glory to God. Hallelujah. ஓ ரபாஷாலா ஷாந்தாலா ரிபானா ஷகரபாலா தூராபாலா ஓ ரந்தானா ரிகதனா ரிபாலா ஷீகரா பௌஷாலா பதுராபாலா. Glorify, 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 glorify. ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை. ஆமென். இன்னைக்கு கூட்டம் இவ்வளவு ஆத்துமாக்களை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கா. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். இன்னும் ஆத்துமாக்கள் பெருகணும். உட்கார இடம் இல்லாம வேற இடத்துக்கு போகணும். புதிய இடம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். நான் ஜெபம் பண்ண போறேன். ஆசீர்வாத ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி அப்பா. 2025ஆம் ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல். ஜாதிகள் ராஜாக்கள் கர்த்தருடைய மகிமை காண்பார்கள். உதிக்கிறவன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மேல் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என் துதியை வேற விற்கிறேன், என் மகிமையை வேற ஒருவனுக்கு நான் கொடுக்கிறதில்லை. கர்த்தர் அவருடைய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகும். ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். மறுரூப மலையிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை இயேசு அழைத்து சென்றார். அவர்களோ நித்திரை பண்ணினார்கள். ஆனால் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அங்கே உதித்தது. அங்கே 3 கூடாரம் அமைத்து விடலாம் என்று பேதுரு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தருடைய மகிமை அங்கே வியாபித்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன்னுடைய நீதி முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை பலப்படுத்த போகிறது. இந்த வருஷத்தில் நீ புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். பழையவை எல்லாம் கடந்து போய்விட்டது. பழைய சுபாவம், பழைய கோபம் எல்லாம் கடந்து போய்விட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யாய் இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாவற்றையும் புதிதாக்கும், சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நியூ, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய வரங்களை நீ பெற்றுக்கொண்டு ஜொலிக்க போகிறாய். நீ உன்னை தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் உன்னை தூணாக்குவார். ஏனென்றால் நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுகிறாய். ஜெயம் கொள்ளுகிறவன் என்னுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். புதிய நாமத்தினால் அவன் அழைக்கப்படுவான். உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மேல் வைப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசிலே தங்கி குடும்பத்துக்குள்ளே கடந்து போய் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் இந்த வருஷத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்க மனக்கசந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்யும், பெரிய காரியத்தை செய்ய, ரட்சிப்பு உண்டாகட்டும். குடும்பமாய் கடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இஸ்ரவேல் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிள்ளைங்க குடும்பமாய் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். எல்லாம் சொல்லலாமா? நாத்துமாவே என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்கள் சத்தமா 3 அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை சபை அப்போஸ்தலர் சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுக்க போகிறோம். 100 நாள் ஜபத்தில் கலந்து கொண்டவங்க, வேதாகம பரீட்சையில் வெற்றி பெற்றவங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இன்னைக்கு விடிய விடிய அங்கே உட்காந்து தான் இருக்க போகிறோம். டீ வேற நல்ல ஸ்ட்ராங்காக குடிச்சிருக்கீங்க. ஆகினால உங்களுக்கு தூக்கம் வராது, வரக்கூடாது. ஆமென். எல்லாரும் சந்தோஷமாய் எல்லாரும் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.